சிலருக்கு ஏற்று அவங்க எப்படின்னா இருப்பாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு 4 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா சூப்பர் ஊழியக்கார். யார் சூப்பர் ஊழியக்காரு? நீ எப்படி இருந்தாலும் சரி, 4 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா சூப்பர் ஊழியக்கார். தீர்க்க தரிசியை தேடி ஊர் ஊரா சுத்துறவங்க இருக்கிறாங்க. அதுவும் நல்ல தீர்க்க தரிசனம், தெளிவான தீர்க்க தரிசனம் வந்துச்சா, நான் ஒரு நம்பரை பார்க்கிறேன், அதுவும் ஒரே நம்பர் தான். நான் ஒரு எழுத்தை பார்க்கிறேன். ஆளை தொடங்குறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? உடனே அன்பரிசி ஏஞ்சி நிற்கும், நான் தான் ஆளை தொடங்குறேன். இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? ஆளை தொடங்குறதும் நம்பரை பார்க்கறதும் இதுதான் தீர்க்க தரிசனம். எது தீர்க்க தரிசனம்? தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம். பாவம் செய்து விட்டும் அல்லது வழி விலகி போகும் போதும், தேவனை தேடாத போதும் வந்து உட்காரும் போது கர்த்தர் உனக்காக பேசுகிறாரே, அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை கட்டி எழுப்ப வேண்டும். தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷன் கிட்ட இருந்து பணத்தை புடுங்க கூடாது. தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை சபையை விட்டு பிரிக்க கூடாது. தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை நீ போற சர்ச்சுக்கு போகாத, என்கிட்ட வான்னு பிரிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட்.